திருக்குறள் அதிகாரம் 50 இடனறிதல். குறள் 491. தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடன்கண்ட பின் அல்லது. விளக்கம். பகைவரை முழுமையாக வெல்வதற்கு ஏற்ற இடத்தை கண்டறியும் வரை எந்தவொரு செயலையும் தொடங்கக்கூடாது. அதேபோல் பகைவரை சிறியவர் என இகழ்ந்து பேசவும் கூடாது. மகாபாரதம் உத்யோக பர்வம். அனிர்பின்னஸ்ய காரியஸ்ய தேச காலௌ ச ரக்ஷதஹ. விளக்கம். ஒருவன் தன் காரியம் நிறைவேறும் வரை தனக்கு சாதகமான இடத்தையும் அதாவது தேச மற்றும் காலத்தையும் பாதுகாக்க வேண்டும். இரகசியமான திட்டங்கள் கைகூடும் வரை அந்த இடத்தின் பலத்தை உணராமல் செயல்படுபவன் தோல்வியை தழுவுவான். சாணக்கிய நீதி. அர்த்த சாஸ்திரம். இடம் மற்றும் சூழலின் முக்கியத்துவத்தை சாணக்கியர் ஒரு போர்க்கள உத்தியாக விளக்குகிறார். கருத்து. தகுந்த இடத்தை பெறாத அரசன் ஒரு சிங்கம் கூண்டுக்குள் சிக்கிக்கொண்டது போல வலிமை இழந்தவன். தன் வலிமையை வெளிப்படுத்தும் முன் அவ்வலிமைக்கு ஏற்ற களம் எது என்பதை உறுதி செய்யாதவன் அழிவான். சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 491 உள்ள இடன்கண்ட பின் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் தேசபலம் மற்றும் ஆத்ம ரக்ஷணை ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. க்ஷேத்திர விவேகம். சனாதன தர்மத்தில் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு க்ஷேத்திரம் உண்டு. தர்மம் செய்ய குருக்ஷேத்திரம் போன்ற புண்ணிய பூமி தேவைப்படுவது போல ஒரு பகையை முடிக்க அதற்குரிய சாதகமான களம் அவசியம். எள்ளற்க சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பது போல பகைவன் சிறியவன் என்று இகழ்வது ஒரு அகங்காரத்தின் அடையாளம். சனாதன தர்மம் எந்த ஒரு எதிரியையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்று ந நீசம் மன்யதே என்று எச்சரிக்கிறது. அந்த இகழ்ச்சி ஒருவனின் விழிப்புணர்வை குறைத்துவிடும். அபகாரி மற்றும் உபகாரி. நமக்கு சாதகமாக இல்லாதபோது நாம் எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் அது நமக்கு அபகாரியாக மாறும். இடம் நமக்கு துணையாக இருந்தால் மட்டுமே நம்முடைய வினை வெற்றியில் முடியும். குறள் 492. முரண் சேர்ந்து முயம்பினவர்க்கும் அரண் சேர்ந்தாம் ஆக்கம் பலவும் தரும். விளக்கம். பகைமையை வெல்லக்கூடிய மிகுந்த உடல் வலிமை கொண்டவர்களுக்கும் கூட ஒரு பாதுகாப்பான இடத்தை சார்ந்து நின்று போர் செய்வது அவர்களுக்கு பல வெற்றிகளையும் ஆக்கங்களையும் தேடித்தரும். தனிமனித வலிமையை விட இடத்தின் வலிமை கூடுதல் பலம் தரும். மகாபாரதம் பீஷ்மர் அறிவுரை. சர்வேஷாமேவ துர்கானாம் சைன்ய துர்கம் விசிஷ்யதே தஸ்மாத் துர்கம் சமாஷ்ரித்ய யுத்தேத ஸ்ரத்தையாசக. விளக்கம். எத்தகைய வீரனாக இருந்தாலும் ஒரு கோட்டையை அல்லது அரணை ஆශ්‍රயித்து நின்று போரிடுவது அவனது சக்தியை பன்மடங்கு உயர்த்தும். மகாபாரதத்தில் கிருஷ்ணர் மதுராவிற்கு பகைவர்களால் அச்சுறுத்தல் வந்தபோது அனைவரையும் பாதுகாப்பான துவாரகை என்ற கடல் கோட்டைக்கு மாற்றியது இந்த அரண் சேர்ந்த ஆக்கத்திற்காகவே ஆகும். சாணக்கிய நீதி. அர்த்தசாஸ்திரம். கோட்டை மற்றும் இடத்தின் பலம் பற்றி சாணக்கியர் பின்வருவாறு கூறுகிறார். கருத்து. ஒரு பலமற்றவன் கூட தனது கோட்டைக்குள் இருந்து கொண்டு பலமான எதிரியை எளிதாக வென்றுவிட முடியும். ஒரு முதலை நீரில் இருக்கும்போது யானையை விட பலம் வாய்ந்தது. ஆனால் நிலத்திற்கு வந்தால் அது வலிமை இழந்துவிடும். எனவே உனது ஸ்தானம் அதாவது இடம் உனது பாதி பலமாகும். சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 492 உள்ள அரண் சேர்ந்த ஆக்கம் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் துர்க்கபலம் மற்றும் ஆதார சக்தி ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. துர்க்கபலம் ஸ்ட்ரெங்த் ஆஃப் ஃபோர்ட்ரெஸ். சனாதன தர்மத்தில் துர்க்கம் என்பது காக்கும் சக்தியின் வடிவம். ஒரு வீரன் தன் சொந்த வலிமையை மட்டுமே நம்பாமல் தனக்கு சாதகமான சூழலை அல்லது கோட்டையை துணையாகக் கொள்ள வேண்டும். இது தனது உயிருக்கு தரும் பாதுகாப்பு மட்டுமல்ல வெற்றிக்கான உத்தரவாதமும் ஆகும். ஆதார சக்தி. ஒரு செடி வளர்வதற்கு அதன் விதை வலிமையானதாக இருந்தால் மட்டும் போதாது, அது ஊன்றி வளர மண் என்ற ஆதாரம் தேவை. அதுபோல வீரர்களின் திறமை வெளிப்பட ஒரு பாதுகாப்பான தளம் பிளாட்ஃபார்ம் தேவை. அதிஷ்டானம். பகவத்கீதையில் காரிய சித்திக்கு சொல்லப்பட்ட 5 காரணங்களில் முதன்மையானது அதிஷ்டானம் நிலை பெறும் இடம். இடம் சரியாக அமைந்தால் மட்டுமே மற்ற முயற்சிகள் வெற்றியைத் தரும். குறள் 493. ஆற்றாரும் ஆற்றி அடுபு இடனறிந்து போற்றார்கண் போற்றிச் செயின். விளக்கம். தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு தகுந்த இடத்தையும் அறிந்து செயல்பட்டால் வலிமை குறைந்தவர்கள் கூட ஆற்றாரும்
தம்மைவிட வலிமைமிக்க பகைவரை எதிர்த்து வெற்றி பெற முடியும். மகாபாரதம் சௌப்திக பர்வம். இடத்தின் வலிமை. பாண்டவர்கள் வலிமைமிக்க கௌரவ படைகளை எதிர்கொண்டபோது அவர்கள் கையாண்ட இடம் சார்ந்த உத்திகள் வியக்கத்தக்கவை. கருத்து: ஒரு சிறிய நரி கூட தன் வளையினுள் மறைவிடம் இருக்கும்போது தன்னைவிட பெரிய மிருகங்களை எதிர்க்கும் துணிவை பெறுகிறது. சனாதன தர்மத்தில் இது ஸ்தானபலம், இருப்பிட வலிமை எனப்படும். மகாபாரதப் போரில் ஒவ்வொரு வியூகமும் குறிப்பிட்ட இடத்தை பயன்படுத்தி எதிரியின் பலத்தை முடக்குவதற்காகவே வகுக்கப்பட்டன. சாணக்கிய நீதி, அர்த்தசாஸ்திரம், ஸ்தானபலம். இடத்தின் முக்கியத்துவத்தை சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தை கூறுகிறார். மூல ஸ்லோகம் தமிழில்: நக்ரஹ ஸ்வஸ்தானமாசாத்ய கஜேந்திரமபி கர்ஷதி. விளக்கம்: ஒரு முதலையானது தனக்கு சாதகமான இடமான நீரில் இருக்கும்போது நிலத்தில் மிக வலிமை வாய்ந்த யானையையே இழுத்துச் சென்று வென்றுவிடும். இங்கே முதலையின் தனிப்பட்ட வலிமையை விட அது இருக்கும் இடத்தின் வலிமையே இடனறிந்து அதை வெற்றி பெறச் செய்கிறது. சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 493 உள்ள போற்றிச் செயின், பாதுகாப்புடன் செய்தல் மற்றும் ஆற்றி அடுபு, வலிமை பெற்று வெல்லுதல் என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் யோக பலம் மற்றும் யுத்த தந்திரம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. தேச பலம், பவர் ஆஃப் ரீஜன். சனாதன தர்மத்தின்படி ஒரு வீரன் போர் புரியும்போது அவன் நிற்கும் தரை அவனுக்கு சாதகமாக இருக்க வேண்டும். மலைப்பகுதிகளில் போர் புரிவதில் வல்லவர்கள் சமவெளியில் இருக்கும் பெரிய படைகளை தங்களுக்கு சாதகமான இடத்திற்கு வரவழைத்து வீழ்த்த முடியும். ஆத்ம ரக்ஷணை, செல்ஃப் பிரிசர்வேஷன். இங்கே போற்றி என்ற சொல் தற்காப்பை குறிக்கிறது. தன்னை தற்காத்து கொள்ளத் தெரிந்தவனே பிறரை வெல்ல முடியும். இது சனாதன தர்மத்தின் ரக்ஷணா தர்மத்தை ஒட்டியது. அதிஷ்டான பலம். ஒரு வில்வீரன் தரையில் உறுதியாக நின்றால் மட்டுமே அவனால் குறி தப்பாமல் அம்பெய்த முடியும். அந்த அதிஷ்டானம், அதாவது நிற்கும் இடம் சரியில்லை என்றால் அவனது ஆற்றாரும் வீணாகிவிடும். குறள் 494. எண்ணியார் எண்ணம் இழப்பர், இடனறிந்து துன்னியார் துன்னிச் செயின். விளக்கம்: பொருத்தமான இடத்தை அறிந்து, இடனறிந்து, அந்த இடத்தை பொருந்தி நின்று, துன்னியார் ஒரு காரியத்தைச் செய்தால் பகைவர்கள் நம்மை வெல்ல வேண்டும் என்று கருதிய எண்ணம் நிறைவேறாமல் போய்விடும். அதாவது இடத்தின் பலம் பகைவரின் திட்டங்களை தவிடுபொடியாக்கும். மகாபாரதம் யுத்த தந்திரம். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலான குருக்ஷேத்திர போர் தொடங்குவதற்கு முன்பு போர்க்களத்தை தேர்ந்தெடுப்பதில் மிக கவனமாக இருந்தனர். கருத்து: யார் ஒருவர் தமக்கு சாதகமான நிலப்பரப்பை முதலில் ஆக்கிரமிக்கிறாரோ அவருக்கு வெற்றியின் வாய்ப்பு அதிகம். சனாதன தர்மத்தில் இது பூமி பலம் எனப்படும். கௌரவர்கள் எண்ணிக்கை பலத்தில், குறிப்பாக 11 அக்ரோனி இல் அதிகமாக இருந்தாலும் பாண்டவர்கள் 7 அக்ரோனி தங்களுக்கு சாதகமான இடங்களை பயன்படுத்திக் கொண்டதால் துரியோதனனின் வெற்றி எண்ணம் ஈடேறாமல் போனது. சாணக்கிய நீதி, அர்த்தசாஸ்திரம். சுதுர்கம் ஆஷ்ரிதாஸ் ஸ்வல்பாக மகாந்தம் அபி சம்யுகே. விளக்கம்: சிறந்த கோட்டையையோ அல்லது தற்காப்புக்கு ஏற்ற இடத்தையோ ஆශ්‍රயித்திருக்கும் சிறிய படை எதிரே வரும் மிகப்பெரிய படைகளையும் போரில் சிதறடித்துவிடும். எதிரியின் பலத்தை விட நாம் நிற்கும் இடத்தின் பலம் அவர்களை எண்ணம் இழக்கச் செய்யும். சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 494 உள்ள துன்னியார் நெருங்கிப் பொருந்தியவர் மற்றும் எண்ணம் இழப்பர் திட்டம் தோற்றல் என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் ஆதார பலம் மற்றும் மாயா யுத்தம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. ஸ்தான பலம், பொசிஷனல் அட்வான்டேஜ். சனாதன தர்மத்தின்படி ஒரு யோகிக்கு எப்படி ஒரு ஆசனம் அவசியமோ அதுபோல ஒரு வீரனுக்கு தன் ஆற்றலை நிலைநிறுத்த ஒரு ஸ்தானம் அவசியம். அந்த ஸ்தானத்தில் அவன் துன்னி பொருந்தி நிற்கும்போது அவனை அசைப்பது கடினம். எதிரியின் மனோபலம். ஒருவன் தனக்கு சாதகமான இடத்தில் நின்று போரிடும்போது அவனது தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது. இதை காணும் பகைவன் தான் வகுத்த திட்டங்கள், எண்ணம் பலிக்காது என்று உணர்ந்து மனதளவில் சோர்ந்து போவான். தேசரக்ஷணை.
ஒரு நாட்டின் எல்லையை பாதுகாக்கும் வீரர்கள் அந்த நிலப்பரப்பின் மேடு பள்ளங்களை நன்கு அறிந்திருப்பார்கள். அந்நியர்கள் எவ்வளவு பெரிய ஆயுதங்களோடு வந்தாலும் நிலத்தை அறிந்த வீரர்களிடம் தோற்பது இடனறிந்த செயலுக்கு சான்றாகும். குறள் 495. நெடும் புனலுள் வெல்லும் முதலை அடும் புனலின் நீங்கின் அதனைப் பிற. விளக்கம். முதலையானது ஆழமான நீர்நிலைக்குள் இருக்கும்போது மற்ற அனைத்து விலங்குகளையும் வென்றுவிடும். ஆனால் அதே முதலை அந்த நீரை விட்டு வெளியேறி நிலத்திற்கு வந்துவிட்டால் அதனை மற்ற எளிய விலங்குகளும் எளிதில் கொன்றுவிடும். தன் இடத்தை சார்ந்திருக்கும் வரைதான் ஒருவனுக்கு பலம். மகாபாரதம். ஸ்தானே ஸ்திதஹ சர்வஜித் ஸ்யாத் ஸ்தான பிரஷ்டஹ பராஜிதஹ. விளக்கம். தன் இடத்தில் நிலைத்து நிற்பவன் எவரையும் வெல்வான். தன் இடத்தை இழந்தவன் எவராலும் தோற்கடிக்கப்படுவான். மகாபாரதத்தில் கௌரவர்கள் தங்கள் அரண்மனையில் இருந்தவரை பலமாகத் தெரிந்தார்கள். ஆனால் குருக்ஷேத்திரம் என்ற சமவெளிப் பகுதிக்கு வந்தபோது பாண்டவர்களின் உத்திகளுக்கு முன்னால் அவர்கள் வலிமை இழந்தார்கள். சாணக்கிய நீதி. அர்த்தசாஸ்திரம். சாணக்கியர் ஒரு அரசன் தன் கோட்டையை அல்லது எல்லையை விட்டு வெளியேறுவது குறித்து எச்சரிக்கிறார். கருத்து. யானையானது காட்டில் இருக்கும்போதுதான் வீரமானது. அது ஊருக்குள் வந்து சிக்கிக் கொண்டால் மனிதர்களுக்கு அடிமையாகிவிடும். அதுபோலவே ஒரு மனிதன் தனக்கு சாதகமான சூழலை தேச விட்டு வெளியேறும்போது அவனது பிறவி வலிமை அவனை காப்பாற்றாது. சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 495 உள்ள நெடும்புனல், ஆழ்ந்த நீர் மற்றும் நீங்கின் என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் ஸ்வதர்மம் மற்றும் ஆதார சக்தி ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. ஸ்தான பலம், ஸ்ட்ரென்த் ஆஃப் பொசிஷன். சனாதன தர்மத்தில் ஒருவன் எங்கே இருக்கிறானோ அதுவே அவனது சக்தியின் ஆதாரம். முதலைக்கு நீர் என்பது வெறும் இடமல்ல, அது அதன் ஆற்றலை தரும் தர்மம். தன் தர்மத்தை விட்டவன் உருவத்தில் பெரியவனாக இருந்தாலும் பலவீனமானவனே. யதாஸ்தானம், ஆஸ்பர் பொசிஷன். ஒரு வைரக்கல் நகையில் பதிக்கப்பட்டிருக்கும் போதுதான் மதிப்புடையது. அது தரையில் விழுந்து கிடக்கும்போது வெறும் கல்லாகவே பார்க்கப்படும். அதுபோலவே அறிவுடையவர்கள் தாங்கள் எங்கே இருந்தால் மதிக்கப்படுவார்களோ அந்த இடத்தை விட்டு ஒருபோதும் நீங்க மாட்டார்கள். பஞ்சபூத சமநிலை. முதலை நீருக்கு உரிய உயிரினம். அது நிலத்திற்கு வருவது இயற்கைக்கு மாறானது. சனாதன தர்மம் இயற்கையோடு ஒட்டி வாழுதல் என்பதை வலியுறுத்துகிறது. தன் இயற்கை சூழலை மீறுபவன் பிற விலங்குகளால் வீழ்த்தப்படுவான். குறள் எண் 4096. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. விளக்கம். உறுதியான சக்கரங்களைக் கொண்ட பெரிய தேர் நிலத்தில் மிக வேகமாக ஓடும். ஆனால் அது கடலில் செல்ல முடியாது. அவ்வாறே ஆழ்கடலில் சரசரவெனச் செல்லும் கப்பல்கள் நாவாய் நிலத்தில் ஓட முடியாது. அவரவர் தமக்குரிய இடத்தில்தான் வலிமையுடையவர்களாக இருப்பார்கள். மகாபாரதம். கர்ணனின் தேர் சக்கரம். இடத்திற்கு ஏற்ப கழுவியின் பலம் மாறுவதற்கு மகாபாரதத்தில் வரும் கர்ணனின் இறுதிப்போர் ஒரு மிகச்சிறந்த உதாரணமாகும். சம்பவம். கர்ணன் மிகப்பெரிய வீரன். அவனது தேர் நிலத்தில் பகைவர்களை துவம்சம் செய்யக்கூடியது. ஆனால் பூமிதேவியின் சாபத்தால் அவனது தேர் சக்கரம் சகதியில், அதாவது தவறான இடத்தில் சிக்கிக் கொண்டது. நிலத்தில் ஓட வேண்டிய தேர் சேற்றில், அதாவது நீர் கலந்த நிலத்தில் சிக்கியபோது கர்ணனின் ஒட்டுமொத்த போர்த்திறனும் முடங்கி போனது. இடம் மாறினால் கருவி பயனற்றதாகிவிடும் என்பதற்கு இது ஒரு சான்று. சாணக்கிய நீதி. யோக்யதா விவேகம். திறமை மற்றும் கருவிக்கான இடத்தை அறிவது பற்றி சாணக்கியர் கூறுகிறார். கருத்து. தங்கத்தை உரசி பார்க்க வேண்டிய இடத்தில் இரும்பை உரசி பார்க்கக்கூடாது. ஒரு கருவியின் மதிப்பு அது பயன்படுத்தப்படும் இடத்தை பொறுத்தது. ஒரு அரசன் சிறந்த ஒற்றனை தூதராக பயன்படுத்தலாம். ஆனால் அவனை போர்க்களத்தில் தளபதியாக பயன்படுத்தினால் தோல்வியே மிஞ்சும். கப்பல் நீரில் மட்டுமே அரசன், நிலத்தில் அது வெறும் மரம். சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 4096 உள்ள கடலோடா தேர் மற்றும் நிலத்தோடா நாவா என்ற உருவகங்கள் சனாதன தர்மத்தின் ஸ்வதர்மம் மற்றும் குண கர்ம விபாகம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. ஸ்வதர்மம். பகவத்கீதையில் கண்ணன் பரதர்மத்தை விடச் சிறப்பாக செய்யப்படும் ஸ்வதர்மமே மேலானது என்கிறார். ஒரு தேர் நிலத்தில் ஓடுவது அதன் தர்மம். அது கடலில் செல்வது பரதர்மம்.
தனது இயல்புக்கு மாறான இடத்தில் ஒருவன் செயல்பட முயன்றால் அவன் எவ்வளவு பெரிய நெடுந்தேராக இருந்தாலும் தோல்வியடைவான். யதா யோக்யதா. சனாதன தர்மம் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு குறிப்பிட்ட யோக்யதா அல்லது தகுதி இருப்பதை வலியுறுத்துகிறது. நீர், நிலம், காற்று ஆகிய பஞ்சபூதங்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேகம் உண்டு. அந்தந்த பூதங்களுக்கு ஏற்ப நம்முடைய கருவிகளை, அதாவது டூல்ஸ் மாற்றி அமைக்க வேண்டும். அதிஷ்டானம், அதாவது ஃபவுண்டேஷன், ஒரு கருவியின் வெற்றி அது நிற்கும் தளத்தை பொறுத்தது. தேர் நிலத்தை ஆதாரமாக கொண்டது, கப்பல் நீரை ஆதாரமாக கொண்டது. நம்முடைய வாழ்வின் நோக்கமும் அதற்குரிய சரியான தளத்தில் அமைந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். குறள் 497. அஞ்சாமை அல்லால் துணை வேண்டா, எஞ்சாமை எண்ணி இடத்தால் செயின். விளக்கம். ஒரு காரியத்தை செய்வதற்கு தேவையானவற்றை ஒரு குறையும் இல்லாமல் எஞ்சாமை திட்டமிட்டு அதற்கு பொருத்தமான இடத்தையும் அறிந்து செயல்பட்டால் ஒருவனுக்கு தனது சொந்த மன உறுதி, அஞ்சாமை மட்டுமே போதுமானது. வேறு எந்த புறத்துணையும் வேண்டியதில்லை. பகவத்கீதை. தஸ்மாத் உத்திஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிச்சய. விளக்கம். குந்தியின் மகனே, மன உறுதியுடன் போரிட எழுந்து நில். ஒருவன் தன் கடமையையும் அது நடக்கும் இடத்தையும் சரியாக புரிந்து கொண்டு முழுமையான திட்டத்துடன் களமிறங்கினால் அவனது நிச்சய புத்தி, நிச்சயமான மன உறுதி ஒன்றே அவனை வெற்றி பெறச் செய்யும். இது வள்ளுவர் கூறும் அஞ்சாமை என்ற சொல்லுக்கு நிகரானது. ராமாயணம். அனுமனின் விஸ்வரூபம். அனுமன் இலங்கைக்கு செல்லும்போது அவர் கையாண்ட விதம் இந்த குறளுக்கு மிகச்சிறந்த உதாரணமாகும். கருத்து. அனுமன் கடலை கடக்க வேண்டும் என்ற காரியத்தை எஞ்சாமை எண்ணி குறையின்றி திட்டமிட்டு மகேந்திரமலையை தனது உந்ததளமாக தேர்ந்தெடுத்தார். சீதையை தேடும் அந்த பெரும் பணிக்கு அவருக்கு வேறு எந்த துணையும் வரவில்லை. அவரது அசாத்தியமான துணிச்சலும் ராமநாமம் தந்த உறுதியுமே அந்த அருவினையை முடிக்க துணையாக நின்றது. சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 497 உள்ள அஞ்சாமை மற்றும் எஞ்சாமை எண்ணுதல் என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் ஆத்மபலம் மற்றும் விவேகம் ஆகியவற்றுடன் பின்வரும்வாறு இணைகின்றன. ஆத்மபலம். சனாதன தர்மம் நாயமாத்மா பலஹீனேன லப்யக, பலமற்றவனால் ஆத்மாவை அடைய முடியாது என்கிறது. புறத்துணைகளை விட அகத்துணையான அஞ்சாமையே உயர்ந்தது. தகுந்த இடமும் திட்டமும் இருக்கும்போது இந்த ஆத்மபலமே ஒருவனை ஈஸ்வர சக்தியுடன் இணைக்கிறது. நிபுணத்துவம். எஞ்சாமை எண்ணுதல் என்பது ஒரு செயலின் அனைத்து பரிமாணங்களையும் ஆராய்வதாகும். சனாதன தர்மத்தில் ஒரு யாகம் வளர்க்கும்போது கூட ஒவ்வொரு மந்திரமும் இடமும் துல்லியமாக இருக்க வேண்டும். அந்த துல்லியம் வந்துவிட்டால் பிறகு தேவையானது அசைக்க முடியாத நம்பிக்கை மட்டுமே. அபயம். உபநிடதங்கள் அபயம் என்பதை ஒரு மனிதனின் மிக உயர்ந்த நிலையாக கூறுகின்றன. சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து செயல்படுபவனுக்கு தோல்வியை பற்றிய பயம் இருக்காது. அந்த பயமின்மையே வெற்றியை ஈர்க்கும் காந்தமாக மாறுகிறது. குறள் 498. சிறுபடையான் செல்லிடம் சேரின் உருப்படையான் ஊக்கம் அழிந்துவிடும். விளக்கம். ஒருவன் மிக சிறிய படையை உடையவனாக இருந்தாலும் அவன் தனக்கு சாதகமான இடத்தை, செல்லிடத்தை தேர்ந்தெடுத்து அங்கிருந்து போரிட்டால் மிகப்பெரிய படையுடன், உருப்படையுடன் வரும் எதிரியின் மனவலிமை குன்றி அவன் தோல்வியடைவான். மகாபாரதம். வியூகங்களின் வலிமை. மகாபாரதப் போரில் பாண்டவர்கள் எண்ணிக்கை அடிப்படையில் கௌரவர்களை விட பல மடங்கு குறைந்தவர்கள். 7 அக்ரோனி வர்சஸ் 11 அக்ரோனி. இருப்பினும் அவர்கள் கையாண்ட இடம் சார்ந்த யுத்த தந்திரங்கள் கௌரவர்களின் பெரும் படையை திகைக்க வைத்தன. கருத்து. ஒரு குறுகிய பாதையிலோ அல்லது மலைப்பகுதியிலோ ஒரு சிறிய படை நிலை கொண்டால் எதிரியின் 1,00,000 வீரர்கள் வந்தாலும் அவர்களால் ஒரு நேரத்தில் ஒரு சில வீரர்களை மட்டுமே எதிர்கொள்ள முடியும். சனாதன தர்மத்தில் இது வியூக ரக்ஷணை எனப்படும். கிருஷ்ணரின் வழிகாட்டுதலில் பாண்டவர்கள் கையாண்ட சக்கர வியூகம் போன்ற அமைப்புகள் கௌரவர்களின் எண்ணிக்கை பலத்தை அர்த்தமற்றதாக்கி அவர்களது ஊக்கத்தை அழித்தன. சாணக்கிய நீதி. ஏகோபி சதமயோத்கஹ சஹஸ்ரமபி யுத்திசி. விளக்கம். ஒருவன் கோட்டையினுள், அதாவது சாதகமான இடத்தில் இருந்தால் அவன் 100 பகைவர்களை தனித்து எதிர்க்க முடியும். 100 பேர் இருந்தால் 1000 பேரை வெல்லலாம். அதாவது இடம் தரும் பலம் வீரர்களின் எண்ணிக்கையை பல மடங்கு பெருக்கிக் காட்டுகிறது.
சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 498 இல் உள்ள செல்லிடம் மற்றும் ஊக்கம் அழிதல் என்ற கருத்துகள் சனாதன தர்மத்தின் யுத்த தர்மம் மற்றும் மானசிக பலம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. ஸ்தான விசேஷம், அதாவது ஸ்பெஷாலிட்டி ஆஃப் பிளேஸ். சனாதன தர்மத்தின்படி ஒருவன் எங்கே நிற்கிறான் என்பதே அவனது பாதி வெற்றி. ஒரு சிறிய விளக்கு இருட்டு நிறைந்த ஒரு பெரிய அறையின் இருளை போக்குவது போல, தகுந்த இடத்தில் இருக்கும் சிறிய படை எதிரியின் பிரம்மாண்டமான ஊக்கத்தை இருளாக்கிவிடும். மானசிக யுத்தம், அதாவது சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர். சனாதன தர்மம் போரை வெறும் உடல் பலமாக பார்க்கவில்லை, அது ஒரு மனப்போர். ஒரு பெரிய படை ஒரு சிறிய இடத்தை கூட கடக்க முடியாமல் திணறும்போது அந்த படையின் வீரர்களுக்கு தோல்வி பயம் வந்துவிடும். இந்த மனச்சோர்வே ஊக்கமழிதல் எனப்படும். தர்மத்தின் பலம். அதர்மம் எவ்வளவு பெரிய படையை கொண்டிருந்தாலும், தர்மம் ஒரு சிறிய இடத்தில் நிலை பெற்றாலும் அது இறுதியில் வெல்லும். ஏனெனில் தர்மத்திற்கு சத்தியத்தின் துணை உண்டு. குறள் 499. சிறை நலனும் சீரும் இலரெனினும் மாந்தர் உரைநிலத்தோடு ஒட்டல் அரிது. விளக்கம். ஒரு நாட்டில் இருப்பவர்கள் கோட்டை அரண் இல்லாதவர்களாகவும் அவ்வளவாக புகழ் இல்லாதவர்களாகவும் இருந்தாலும் கூட அவர்கள் அங்களுக்கு பழகிய சொந்த மண்ணில் உரைநிலம் வேரூன்றி போரிட்டால் அவர்களை புறத்தே இருந்து வந்த பகைவர்கள் வெல்வது மிகவும் அரிது. மகாபாரதம். மாதృபூமி, தாய்மண் பற்று. மகாபாரதத்தில் சொந்த இடத்தின் வலிமை என்பது ஒருவனின் வீரத்தையும் மீறிய அபிமானமாக, பற்றாக வெளிப்படுகிறது. கருத்து. ஒருவன் தன் சொந்த வீட்டை அல்லது மண்ணை காக்கப் போரிடும்போது அவனுக்குள் ஏற்படும் வேகம் வேறொரு நாட்டை பிடிக்க செல்லும் வீரனுக்கு இருக்காது. சனாதன தர்மத்தில் ஜனனி ஜன்மபூமிஷ்ச ஸ்வர்காதபி கரியசி என்ற தத்துவம் உண்டு. அந்த உணர்வு ஒருவனை தனது உரைநிலத்தோடு பிரிக்க முடியாதபடி பிணைக்கிறது. பலவீனமான ஒருவன் தன் தாயை காக்கப் போராடும்போது அசாத்திய பலம் பெறுவது இதற்கு சான்று. சாணக்கிய நீதி. தேசபலம். அந்நிய படைகள் ஒரு நாட்டினுள்ளே நுழையும்போது சந்திக்கும் இடர்பாடுகள் பற்றி சாணக்கியர் கூறுகிறார். விளக்கம். எதிரி நாட்டு மண்ணில் நுழைபவன் அந்த இடத்தின் மேடு பள்ளங்களை அறியாதவன். ஆனால் அங்கு வாழ்பவர்கள் மாந்தர் அந்த நிலத்தின் ஒவ்வொரு கல்லையும் அறிந்திருப்பார்கள். எனவே குறைந்த படைபலம் கொண்ட உள்ளூர் மக்களை வெல்வதற்கு கூட மிகப்பெரிய அந்நிய படை திணற வேண்டியிருக்கும். இது உரைநிலத்தோடு ஒட்டல் அரிது என்பதற்கு சாணக்கியர் தரும் அரசியல் விளக்கமாகும். சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 499 உள்ள உரைநிலம் மற்றும் ஒட்டல் அரிது என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் பிராணசக்தி மற்றும் க்ஷேத்திர மகாத்மியம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. க்ஷேத்திர பலம். சனாதன தர்மத்தில் ஒரு செடி தனது சொந்த மண்ணில் செழித்து வளர்வது போல ஒரு மனிதனின் ஆற்றல் அவனுக்கு பழகிய க்ஷேத்திரத்தில் முழுமையாக வெளிப்படும். அந்த இடத்திலிருந்து அவனை பிரிப்பது, ஒட்டல் என்பது அவனது வேரை பிடுங்குவதற்கு சமம். பிரக்ஞை. உரைநிலத்தில் இருப்பவனுக்கு தான் எங்கே இருக்கிறோம், எங்கு ஒளிந்து கொள்ள வேண்டும் என்ற பிரக்ஞை இயல்பாகவே இருக்கும். இது அவனுக்கு பாதுகாப்பை விட பெரிய ஆயுதமாக மாறுகிறது. தர்மத்தின் பாதுகாப்பு. சனாதன தர்மம் தற்காப்பு என்பது மிக உயர்ந்த தர்மம் என்கிறது. தன் வாழ்வாதாரமான நிலத்தை காக்கப் போராடுபவனுக்கு பிரபஞ்ச சக்திகள் துணையாக நிற்கும். குறள் 500. காலாள் களரில் நரியடும் கண்ணஞ்சா வேலாள் முகத்தக் களிறு. விளக்கம். தன்மீது பாயும் வேல்களுக்கு அஞ்சாத வீரமும் வலிமையும் கொண்ட யானையை, அதாவது களிரை, அதன் கால்கள் புதையக்கூடிய சேற்று நிலத்தில், அதாவது களரில் இருக்கும்போது ஒரு சிறிய நரி கூட எளிதாகக் கொன்றுவிடும். எவ்வளவு பெரிய பலசாலியும் தனக்கு சாதகமில்லாத இடத்திற்கு சென்றால் அழிவான். மகாபாரதம். கர்ணனின் தேர் மற்றும் கஜபலம். யானையின் வலிமையை விட இடத்தின் வலிமை மேலானது என்பதற்கு மகாபாரதத்தில் கர்ணனின் வீழ்ச்சி மிகச்சிறந்த உதாரணமாகும். சம்பவம். கர்ணன் கண்ணஞ்சா வேலாள் போன்றவன், அர்ஜுனனின் அம்புகளுக்கே அஞ்சாதவன்.
ஆனால் போர்க்களத்தின் ஒரு பகுதி சேராக மாறியபோது அவனது தேர் சக்கரம் அதில் புதைந்தது. யானையின் கால் சேற்றில் புதைவதைப் போல அவனது வேகம் அங்கே முடக்கப்பட்டது. அந்த இடத்தின் பலவீனம் காரணமாகவே அவனது ஒட்டுமொத்த வீரமும் பயனற்றதாகிப் போனது. சாணக்கிய நீதி, ஸ்தான விவேகம். சாணக்கியர் ஒருவன் தன் பலத்தை வெளிப்படுத்தும் இடத்தை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கூறுகிறார். கருத்து: வலிமையைக் காட்டிலும் முக்கியமானது அந்த வலிமை எங்கே செயல்படுகிறது என்பதுதான். ஒரு சிங்கம் காட்டிற்கு வெளியே வந்தால் நாய் கூட அதை எதிர்க்க துணியும். எனவே ஒரு அறிவுடையவன் தன் பலம் செல்லுபடியாகாத இடத்திற்கு ஒருபோதும் செல்ல மாட்டான். இது வள்ளுவர் கூறும் களரில் மாட்டிக்கொள்ளும் யானை என்ற கருத்தோடு ஒத்துப்போகிறது. சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 500இல் உள்ள காலாள் களர் என்ற உருவகங்கள் சனாதன தர்மத்தின் யோக்யதா பலம் மற்றும் பிரகிருதி ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. ஸ்தான பலம். சனாதன தர்மம் பூமி பலத்தை மிக உயர்வாக பேசுகிறது. ஒரு வீரனுக்கு தான் நிற்கும் தரை கிரவுண்ட் உறுதியளிக்கவில்லை என்றால் அவனது அகண்ட தோள் வலிமையால் பயனில்லை. அகங்கார அடக்கம். யானை என்பது பலம் மற்றும் அகங்காரத்தின் குறியீடு. நரி தந்திரத்தின் குறியீடு. சனாதன தர்மத்தின்படி ஒருவன் தன் பலத்தை மட்டும் நம்பி சூழலை மதிக்காமல் இருந்தால் அவனது பலமே அவனுக்கு சுமையாக மாறிவிடும். இயற்கையின் நீதி. ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு ஆதிக்கம் செலுத்தும் இடம் உண்டு. யானையின் பலம் சமமான நிலத்தில் மட்டுமே. சேறு என்பது அதன் இயல்புக்கு எதிரானது. தர்மத்தின் வழியில் நடப்பவர்கள் எப்போதும் தங்களுக்கு ஒவ்வாத சூழலில் சிக்கிக்கொள்ளாமல் விழிப்புடன் இருக்க வேண்டும்.